ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த இந்த திருச்செந்தூர் முருகன் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போர்ப்பதற்கு வழி கேட்கிறாய். உன்னுடைய துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இருக்கணும் என்று நான் எத்தனை முறை சொல்கிறேன். நான் சொல்வதை ஏன் நீ கேட்க மாட்டேங்கிறாய்? உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும் தானே? வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்க்கையில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்து விடாது. இந்த நிலையானது எங்கு நிலையானது எதுவும் இல்லை. உன் வாழ்க்கையில் தோல்வி ஏற்படுகிறது என்றால் உன் முருகன் பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புவேன் என்ற உண்மையை உணர்ந்துக்கோ. தோல்வியை எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து இந்த முருகன் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்து கொண்டிரு. நிச்சயமாக நல்ல செய்தி உன் செவிக்கு வந்து சேரும். மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மாபெரும் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் என்பது என்ன தெரியுமா? அதிர்ஷ்டம் என்பது யார் வருவார்கள் என்னை இனி காப்பதற்கு என கேட்கும் பட்சத்தில், என இருக்கும் பட்சத்தில் ஆறுதலாக நான் இருக்கிறேன் என வந்து எட்டி பூக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அதிர்ஷ்டம்தான். நீ அதிர்ஷ்டமில்லாதவன் என்று நீ நினைக்கிறாய். அப்படி நீயாக நினைத்து கொள்ளலாமா? எந்த செயலிலும் எந்த காரியத்திலும் நீ வெற்றி அடையவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். எனக்கு மட்டும் நான் நினைத்தது நடக்கவில்லை, எனக்கு கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுகிறாய். நீ துரதிர்ஷ்டசாலி என்று நினைப்பது முற்றிலும் தவறான எண்ணம். உன் ஆசைகளும் விருப்பங்களும் தேவைகளும் சில நேரங்களில் நீ எடுத்த முடிவுகளும் தான் உன்னை இப்போது இந்த நிலைமைக்கு கொண்டு சென்று விட்டது. ஆனால் ஒன்று, அதனால் வருத்தப்படக்கூடாது. எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும், நல்ல முடிவுக்குத்தான் வரும். எப்போதும் ஒரு விதமான குழப்பத்திலேயே இருக்கிறாய். குழப்பம் உன்னை இன்னும் குழப்பி வைத்துவிடும். தெளிவாக இருக்கணும், தெளிவோடு இருக்கணும். எப்போது என்ன நடந்து விடுமோ என்ற பயம் உன்னை சூழக்கூடாது. அது உன்னை அரித்துவிடும். மனதை அரித்து விட்டால் கரையான் புற்று போல் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். நிதானமாக யோசிக்க முடியாமல் தவிக்கிறாய். உனக்கு யாரிடம் சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறதோ செய். உன் மனதிடமே சொல்ல வேண்டுமென்றால் அதற்கான தீர்வை கேட்டுக்கோ. இல்லை என்றால் என்னிடம் வா. அல்லது உனக்கான உயிரான துணையிடம் கேட்டுக்கோ. அந்த உறவு மட்டும்தான் நல்லது சொல்லும். மற்றவர்களிடம் போய் எதையும் கேட்டு நிற்காதே. எதிர்பார்ப்பு எல்லோரும் நீ நினைப்பதை தருவார்கள், கொடுப்பார்கள் என்று மட்டும் நினைக்கக்கூடாது. உன் தாய் தந்தையரை தவிர வேறு யாரும் உன்னை பாதுகாப்பதற்கு இடம் தரவே மாட்டார்கள். தேவையில்லாமல் கண்ணீரை வடித்து கொண்டிருக்கிறாய். நீ நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் உன் தேவை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதை நிப்பாட்டு. நீ நினைத்தது, ஆசைப்பட்டது எதுவுமே நிறைவேறவில்லை என்று நினைக்காதே. உன் முழுமையான பக்தியால் அனைத்தும் கிடைத்துவிடப் போகிறது. உனக்கு அனைத்தும் இந்த திருச்செந்தூர் முருகன் தானே. நல்லது நடக்கும். இனி நல்லது மட்டுமே நடக்கும். அன்பிற்காக ஏங்கி நின்று எதையோ நினைத்து கொண்டிருக்கிறாய். நான் எதிர்பார்க்கும் அன்பு எனக்கு கிடைக்கவில்லையே என்று புலம்புகிறாய். அன்பை ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்கள் ஏங்கும்படி நான் செய்வேன். கவலைப்படவே கூடாது. மற்றவங்களுக்கு துன்பம் செய்தவர்களே இப்போது நெஞ்சை நிமிர்த்தி என் போல் யாரும் இல்லை என்று சொல்லும்போது நீ எந்த துன்பமும் யாருக்கும் செய்யாமல் எப்போதும் அன்பை மட்டுமே கொடுக்கிறாய். அப்படி இருக்கும்போது நீ ஏன் கலங்குகிறாய்?
நல்லவர்கள் எப்போதுமே நிறைய சோதனைகளை அனுபவிக்கத்தான் செய்வார்கள். இது நிதர்சனமான உண்மை. உலகின் இயல்பே இதுதான். அனைவருக்கும் நடக்கும், உனக்கு மட்டுமல்ல. இங்கு வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் கஷ்டம் வந்து கொண்டே தான் இருக்கும். உனக்கொன்று தெரியுமா? நல்லவர்கள் எப்போதுமே நிறைய சோதனைகளை அனுபவிப்பார்கள். அந்த சோதனைகளை எல்லாம் நல்லவர்கள் என்னுடைய அருளால் சீக்கிரமாகவே கடந்து விடுவார்கள். என் செல்வமே, என் தங்கமே, மிகவும் நீ நல்ல பிள்ளை அல்லவா? அதனால் தான் உனக்கு அடுக்கடுக்காக சோதனைகள் வருகிறது. வந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றத்தான் இந்த முருகன் இருக்கிறேன். புலம்பலை விட்டுவிட்டு அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து செயல்படு. தன் கையே தனக்குதவி என்று நீ வாழும்போது நீ நினைத்தது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். என் செல்லமே, என் செல்வமே, நீ கவலைகளை மறந்து நிம்மதியாக இருக்கணும். இனி வரும் காலங்களில் உனக்கு அதிர்ஷ்டமும் அற்புதம் மட்டும்தான் நடக்கும். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நான் சொல்வது 100க்கு 100 உண்மை. உனக்கானது இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன் கையில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்பது அல்லவே அல்ல. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ்வது சாத்தியமே அல்ல. வாழ்க்கையில் அதனால் எந்தவித முன்னேற்றமும் இருக்காது. பிரச்சனை வரும்போது சமாளிக்க போகும் திறமை இருந்தால் போதும். அப்போது மனப்பக்குவம் வந்துவிடும், தைரியம் வரும். வாழ்க்கையில் உனக்கு நெருக்கடிகள் வருதுன்னா சமாளிக்கும் திறமை இருந்தால் மட்டுமே போதுமானது. கல்லை செதுக்கினால் தானே சிற்பம். பல நாள் போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை ஒரு அதிசயத்தோடு அற்புதமாக முடியப் போகிறது. ஏன்னா இப்போது உன் கர்மாக்கள் அழிந்து உனக்கான நல்ல நேரம் உருவாகிவிட்டது. நன்மைகளும் அற்புதம்தான் இனி உனக்கு அடுத்தடுத்து நடக்கும். இனி பார், தேடி வந்த அதிர்ஷ்டத்தை மட்டும் தொலைத்து விடக்கூடாது. கவனமோடு செயல்பட்டு வாழ்க்கையை அழகாக நடத்து. இந்த முருகன் மீது முழு நம்பிக்கை வைத்திருப்பவரிடம் நானே தேடி வந்து விடுவேன். தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன். என் அருமையை உணராமல் இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை என்று கண்மூடித்தனமாக மேசின் நபர்களிடம் பார்த்தாயா? என் முருகனின் மகிமையை என்று உறக்க கூறி சத்தமிட்டு கூறு. என்னை ஏற்றுக்கொள்பவர்கள் வாழ்வில் எப்போதும் முன்னேற்றம் மட்டும்தான். அப்புறம் என்ன? அப்புறம் ஏன் முருகன் இது போன்ற பிரச்சனையை கொடுக்குறீங்கன்னு நீ கேட்கிறது காதில் கேட்கிறது. எப்போதும் ஒரே மாதிரி இருந்து விட்டால் இந்த உலகில் இரவும் பகலும் வரவே வராது. குளிரும் மழையும் இருக்கவே இருக்காது. பருவங்கள் மாறினால்தான் இங்கு பயிர்கள் முளைத்திடும். நான் சொல்வது புரிந்திருக்கும். இனி வரும் மகிழ்ச்சி காலத்தை அனுபவிக்க தயாராக இரு. ஓம் முருகா போற்றி போற்றி.